வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 513 நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 3 பாஸ் ஆகி சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தோம், அது வந்து 510 கொடுத்துருந்தோம். ஸோ நமக்கு 0க்கு பதிலாக 3 நமக்கு வந்து ரிசல்ட் வந்ததுனால நமக்கு வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஸோ வந்திருந்தாலும் கண்டிப்பாக ஃபுல்லு வினிங்காக அடிச்சிருக்கலாம், ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, 29/3/2024 6 மணி டியர் கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல்போட பொறுத்த வரைக்கும் நமக்கு 8 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் பவர் எடுத்திங்கன்னா 3 அதுக்கப்புறம் 1 வரும். ஸோ 8316 நமக்கு ஆல்போர்டு வர கெஸ்ஸிங் இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ 6ஓட பவர் நம்பர் வந்து 1 வரும், 9ஓட பவர் நம்பர் வந்து 4 வரும். ஸோ 6194 நமக்கு ஏ போர்டு வர சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு பி போர்டில். ஸோ 9ஓட பவர் நம்பர் எடுத்தோம்னா 4 வரும், 8ஓட பவர் நம்பர் 3 வரும். ஸோ 9483 நமக்கு பி போர்டு வர சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 6ஓட பவர் நம்பர் 1, 8ஓட பவர் நம்பர் 3. ஸோ 6183 சி போர்டில் நமக்கு 6183 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஏசி இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0440 7997 8228 கிடச்சிருக்கு. ஸோ இது நீங்கள் பவர் எடுத்திங்கன்னா அப்படியே வந்து கூட எக்ஸ்ட்ரா ஒரு 6 நம்பர் ஆட் ஆகும். ஸோ டோட்டலாக 12 நம்பர் வரும் டபுள் போர்ட்டில். அதை எடுங்க ஃபஸ்ட்டு. அதுலேருந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒமிட் பண்ணி பேலன்ஸ் ஒரு 1 2 அது எதாவது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸு 06927048 நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு நீங்கள் பாக்ஸ் எடுத்திங்கன்னா மொத்தமாக ஒரு 18 நம்பர் கிட்ட வரும். அந்த 18 நம்பர்லேருந்து நீங்கள் உங்களோட கெஸ்ஸிங் எடுங்க. அதுலேருந்து 1-2 நம்பர் மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க நம்பரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி நீங்கள் விளாண்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு லாஸஸ் பெருசாக ஆகாது. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான கெஸ்ஸிங் இதுதான். நாளைக்கான டிப்ஸ் பார்க்கலாம். அதாவது நேற்றுக்கு ஷோவில் பார்த்தீங்கன்னா டியரில் ஒரு ஷோவில் மட்டும் டபுள்ஸ் வந்துச்சு. ஸோ நாளைக்கு வந்து டியரோட 1 மணி இல்லை வந்து கேரளாவோட 3 மணி, அப்படி இல்லைன்னா டியரோட 6 மணி, இந்த 3 ஷோக்குள்ளே கண்டிப்பாக மினிமம் 1 ஷோ இல்லைனா 2 ஷோ வந்து நமக்கு டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் அது வந்துச்சுன்னா நீங்கள் டபுள் தரமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.